வணக்கம். சர்க்கரை எப்படி ஆண்களோட செக்ஸ் வாழ்க்கைய பாதிக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம தினமும் டீ காஃபில சேர்த்துட்டு வர சர்க்கரை உங்களுடைய செக்ஸ் வாழ்க்கைய பாதிக்கும் அப்படிங்கறது தெரியுமா? ஆமாங்க, சர்க்கரைய ஒருவர் உணவுல அளவுக்கு அதிகமா சேர்க்கும் போது அது பால் உணர்ச்சியை பாதிச்சு செக்ஸ் வாழ்க்கைக்கு ஆப்பு வச்சிடும். அதனால உணவுல சேர்க்கப்பட்ட சர்க்கரை எப்படியெல்லாம் செக்ஸ் வாழ்க்கைய பாதிக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இனிமே சர்க்கரை உணவுல சேர்த்துக்கொள்றதும் கொள்ளாததும் உங்களுடைய முடிவு. தெரிஞ்சுக்கோங்க. ஆமாங்க, அளவுக்கு அதிகமா சர்க்கரைய உணவுல சேர்க்கும் போது அது இன்சுலினோட அளவை பாதிச்சு பால் உணர்ச்சியை மேம்படுத்தி விரைப்பு பிரச்சனையை ஏற்படாம தடுத்துரும். அது இல்லாம டெஸ்டோஸ்டரானோட அளவையும் குறைச்சிரும். அதாவது சர்க்கரை ஆணோட ஹார்மோனான டெஸ்டோஸ்டரான உற்பத்தி செய்யறத குறைச்சிரும். லெப்டின் என்ற ஹார்மோன் பாலியல் நடத்திய கண்காணிச்சு அதற்கான உணவு சாப்பிட வேண்டிய சமிக்கையை செய்யும். ஒருவேளை ஒருவர் அளவுக்கு அதிகமான சர்க்கரையை சாப்பிட்டாங்க அப்படின்னா அது லெப்டினை பாதிச்சு டெஸ்டோஸ்டரானோட அளவை குறைச்சி பாலியல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். பிட்யூட்டரி சுரப்பையில உற்பத்தி செய்யப்படுற வளர்ச்சி ஹார்மோன் காம வேட்கையை பராமரிக்க உதவி செய்யும். ஆனா அளவுக்கு அதிகமா சர்க்கரையை உணவுல சேர்த்துக்கிறதுனால சேர்த்து சாப்பிடும் போது அது இன்சுலினோட எதிர்ப்பாற்றலை ஏற்படுத்தி பால் உணர்ச்சியை குறைச்சி செக்ஸ் வாழ்க்கையை பெரிதும் பாதிச்சிரும். ஆமாங்க, உணவுல சர்க்கரையை அதிகமா சேர்க்கும் போது இது ரத்த சர்க்கரை அளவுல உடனடியான மாற்றத்தை ஏற்படுத்தி பசியையும் மிகுதியான சோர்வையும் உண்டு பண்ணிடும். ஹைபோதலாமஸ்ல உற்பத்தி செய்யப்படுற ஒரு நியூட்ரோபெப்டைடு ஹார்மோன் தான் ஓரிக்சின். இது நடத்தை மற்றும் பாலியல் விழிப்புணர்வை சீரா பராமரிக்கும். ஆனா அளவுக்கு அதிகமான சர்க்கரையை சாப்பிடும் போது அது செக்ஸ் வாழ்க்கையை பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்திடும். நிறைய தகவல்களை பார்த்தோம். மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.